வணக்கம். வாழ்வில் வெற்றியை தரும் தன்னம்பிக்கை வரிகள். ஒருவருடைய சாதனைக்கு நீ காரணமாக இரு, யாருடைய வேதனைக்கும் நீ எப்போதும் காரணமாக இருக்காதே. எல்லாம் இழந்த பின்னரும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று எவன் ஒருவன் நிதானமாக மனம் தளராமல் அடியெடுத்து வைக்கிறானோ அவன் நிச்சயம் வாழ்வில் வெற்றி பெறுவான். எதிரியாக இருந்தாலும் கூட எதிர்த்து நில்லுங்கள், ஏமாற்ற நினைக்காதீர்கள். நீங்கள் சரியான பாதையில் செல்லும்போது கண்ணுக்கு தெரியாத கைகள் உங்களுக்கு உதவிக்கு வரும். இதுவரை கிடைத்து கொண்டிருக்கும் அனைத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி உறங்குங்கள். இனிமேல் கிடைக்கப் போகும் அனைத்திற்கும் பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளையும் தொடங்குங்கள். உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக மாறும். நீங்கள் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் பிறர் தேவைக்கு உதவாத போது நீங்கள் சுயநலவாதியாகத்தான் தெரிவீர்கள். ஆடம்பரம் வந்ததும் ஆணவத்தில் ஆடாதே, காசு பணம் வந்ததும் உன் கௌரவத்தை காட்டாதே. எதுவும் நிரந்தரம் இல்லை இவ்வுலகில். உயரத்தில் இருப்பவனை தள்ளிவிட்டு சிரிப்பதும் தரையில் இருப்பவனை உயரத்தில் வைத்து ரசிப்பதும் இறைவனுக்கு பிடித்த விளையாட்டுகளில் ஒன்று என்பதை மறவாதே. பெண்களுக்கு மரியாதை கொடுங்கள். உங்கள் அம்மா பெண் என்பதால் இல்லை, நீங்கள் சிறந்த ஆண் என்பதால். எவ்வளவு கடும் கோபத்தில் இருந்தாலும் அடுத்தவரை காயப்படுத்தக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் நீங்களும் கடவுள்தான். எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை. புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து அனுசரித்து போவதற்குத்தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது. நாளை என்ன செய்யலாம் என்று யோசிக்கலாம், ஆனால் நாளை என்ன நடக்குமோ என்று யோசித்தால் நிம்மதி என்பது கெட்டுவிடும். வசதியாக இருக்கும் போதே எளிமையாக வாழ கற்றுக்கொண்டால் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டாலும் வாழ்ந்த வாழ்க்கையை நினைத்து மனம் ஏங்காது. நீங்கள் கஷ்டப்படும் போது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வது வெறும் உதவி மட்டும் அல்ல, அவர்கள் உங்கள் மீது வைத்திருக்கும் உண்மையான அன்பின் வெளிப்பாடு. இருவருக்கும் இடையில் மூன்றாம் நபர்கள் நுழையாதவரை எந்த ஒரு உறவும் உடைதல் என்பது அவ்வளவு எளிதில் நடப்பதில்லை. உன்னை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரிந்தால் மற்றவர்களை புண்படுத்துவது எது என்பது உனக்கு தெரியும். உனக்காக முடிவு செய்யப்பட்ட ஒன்று உன் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருந்தாலும் அது உனக்கு கிடைத்தே தீரும். யாரையும் குறை சொல்வதை விட நம்மை நாம் மாற்றிக்கொள்வது நல்லது. கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்துவிடலாம், நடிக்கும் மனிதர்களோடு ஒருபோதும் வாழவே முடியாது. ஏதாவது வந்தால்தான் தெரிகிறது நமக்கு யார் முக்கியம், யார் முக்கியமில்லை என்று. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நமது ஜஸ்ட் ஃபார் ஆல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.